ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் 8th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 2x. ஓகேவா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஃபைண்ட் எக்ஸு எந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸு வந்துட்டு என்னது 3 மைனஸ் 2xன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயரும் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் இதுக்கும் இந்த எஃப் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இங்கே எக்ஸில் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த எக்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்கொயர் போட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. இப்போ 3 மைனஸ் 2x ஸ்கொயர், இந்த எக்ஸில் ஒரு ஸ்கொயர் மட்டும்தானே மாறி இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஆனதுனால இந்த எக்ஸையும் இந்த எக்ஸ் ஸ்கொயராக மாற்றிட்டோம். ஓகேவா, இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிப்போம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு இந்த வேல்யூ, அதுக்கு அப்படி ஹோல் ஸ்கொயர் போட்டாலே போதும். 3 மைனஸ் 2xக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ இது a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா, இதில் வந்து ஏக்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்கிறணும், பிக்கு பதிலாக 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக 2x தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது 3, பியோட வேல்யூ 2x. ஓகேவா, இப்போ அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். 3 3s are 9 ப்ளஸ் இந்த உள்ள 2 ஸ்கொயரை போட்டோம்னா 4, 2 2s are 4, எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்துடும், மைனஸ் 2 3s are 6, 6 2s are 12, அப்புறம் ஒரு எக்ஸு. இப்போ இதை நம்ம ஆர்டராக எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எழுதிக்கிடுவோமா. 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிட்டோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேஷன் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயரை பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, என்னது 3 மைனஸ் 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. ஓகேவா, இதில் நம்ம எக்ஸு தானே கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு ஒதுக்கிடுவோமா. எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சோம்னா மைனஸ் 2x தி ஹோல் ஸ்கொயர், 4x ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 4x ஸ்கொயர், மைனஸ் 12x இங்கிட்டு வரப்போ ப்ளஸ் 12x இஸ் ஈக்குவல் டு 9. இந்த 3 இங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் 3 தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12x இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 6ஐ இந்த சைடு எடுத்துகிட்டு வருவோம். மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 12x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் இது மூணுமே பாருங்களேன், இதுவும் 6 டேபிளில் வரும், 12ம் 6 டேபிளில் வரும், 6ம் 6 டேபிளில் வரும். அப்போ இதை காமனாக மைனஸ் 6ல் எடுத்துக்கிடுவோமா. மைனஸ் 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, இங்கே மைனஸ் 6ஆல் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு மைனஸ் கேன்சல் ஆகும். 2 மைனஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் நான் மைனஸால் டிவைட் பண்ணேன். 6ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த மைனஸ் 6 போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x, எதனாலனா இந்த மைனஸை டிவைட் பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸும் மைனஸ் ஆயிரும். ஓகேவா, 2 6 are 12, அதனால் 2x, இங்கே ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே வந்து மைனஸ் 6 போயிடுச்சுன்னா ரெண்டும் கேன்சல் ஆகி வெறும் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா, புரிஞ்சா. இப்போ நம்ம இதை வந்துட்டு டிவைடட் பை மைனஸ் 6ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இந்த மைனஸ் 6 போய் வெறும் எக்ஸ் ஸ்கொயரு. இதில் வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்கிறனால மைனஸாக மாறி 2
2 6 ஆர் 12னால 2xன்னு வந்துருச்சு. இங்கே 1 மைனஸ் எக்ஸு மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகி ப்ளஸ் 1 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா, இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா, இது ரெண்டும் பண்ணோம்னா 1 1s ஆர் 1. ஓகேவா, இதில் நடுவில் வந்துட்டு -2 இருக்கா, இந்த -2 வச்சுக்கிறோம். இது என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு 2 நம்பரால் மல்டிபிள் பண்ணுறப்ப இந்த நம்பர் கிடைக்கணும். அட் த சேம் டைம் அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது கிடைக்கணும். ஓகேவா, இப்போ 1 1s ஆர் பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். ஆனால் -2 கிடைக்காது. அப்போ இது -1 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? -1 × -1 1 தான். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -1 + -1 இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்கும். அப்போ இதுதான் இதோடைய ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ இது எப்படி எழுதணும்னா எக்ஸ் இருக்கா ஃபஸ்ட்டு. அப்போ எக்ஸு இங்கே ஒரு -1 அப்போ -1, இன்னொரு தடவை அதே மாதிரி எக்ஸு இந்த -1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த எக்ஸ் -1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா ஒரு இதை வச்சு எடுத்தோம்னா திரும்ப இதை வச்சு எடுத்தாலும் அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அந்த சைட் போகிறப்ப +1 ஆயிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.